கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய இறைவார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்து என்று சொல்லும்போது, இந்த உலகத்திலே ஆண்டவர் எப்படி வந்தார்னா, வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தையினால தான் உலகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டி எல்லாவற்றையும் படைத்தார். சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மற்றும் காணும் மலை, குன்றுகள், ஆறுகள், கடல் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த வார்த்தையானது இந்த உலகத்திலே நமக்காக வந்து இந்த பாவ சாப எல்லா ரோகம் அனைத்தையும் போக்குவதற்காக இந்த உலகத்தில் அந்த வார்த்தையானது இந்த உலகத்தில் வந்து பிறந்தது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்போ எதற்காக அந்த ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது என்றால், எந்த மனுஷனையும், அது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி ஜனங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்தை பிரகாசிக்கிற ஒளி அந்த ஒளி. பார்த்தீங்களா, அது எப்படிப்பட்ட ஒளியாக இருக்கும்? அப்போது அதற்கு முன் உதாரணமாக நம்ம எதை கூறலாம் என்றால், மோசே 40 நாட்கள் சீனாய் மலையில் அவர் அங்கே இருக்கும்போது ஆண்டவரோடு முகமுகமாக பேசி, ஆண்டவரும் அவனோடு ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுவது போல பேசினார். அப்படி பேசி அவர்கள் அங்கிருந்து கட்டளைகள், கற்பனைகள், அதையெல்லாம் அவருடைய சத்தத்தை டைரக்டாக கேட்டவர் அவர். அப்போ அப்படிலாம் அந்த இடத்துல ஒரு சாப்பிடாமல் குடியாமல் அப்படியே அந்த இடத்துல இருந்து தேவனோடு உறவாடி கொண்டிருந்து திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் முகம் அப்படியே பிரகாசிச்சது. யாருமே அவர் முகத்தை பார்க்க முடியல. அப்போது அந்த இடத்துல ஒரு பேர் ஒளியானது அவருடைய முகத்தில் பிரகாசிச்சது. மற்ற மக்கள்கிட்ட வந்து இஸ்ரேல் ஜனன்கிட்ட பேசும்போது முகத்தை மூடிட்டு தான் பேசுகிறார். முக்காடு போட்டு ஒரு துணி வைத்து முகத்தை மூடிட்டு தான் பேசுகிறார். அவ்வளோ பிரகாசம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லைன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க, எந்த மனுஷனையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து நல்லா அவருக்கு பிரியமான பிள்ளைகளை தான், ஒரு சொந்த ஜனங்களை தான், தீர்க்கதரிசிகளை தான், ஆசாரியர்களை தான், லேவியர்களை தான் அப்படிலாம் சொல்லலை. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் பிரகாசிக்கிற ஒளி. அப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ ஆதியாகமத்தில் நம்ம இருந்து பார்க்கும்போது எல்லாமே அவர்களுடைய முகங்கள்லாம் எப்படியாக பிரகாசித்தது என்றெல்லாம் நம்ம நிறையா பேரை பார்க்கலாம். அப்போஸ்தலரில் படிக்கும்போது ஸ்தேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் பிரகாசித்து தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால. அதே போல் இன்னும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் நீதியின் சூரியன் போல அவர்கள் மேலே உதிக்கிறாராம். அந்த செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்திருக்கிறவங்க கூட பாருங்கள், ஐயோ எப்போ எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமோ, எப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் எப்போ நீங்குமோ, என் வாழ்க்கையில் இப்படியாக நான் கஷ்டப்பட்டுருக்கிறேனே, கடன் தொல்லையில் அதே போல் அகப்பட்டுருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எப்போ எனக்கு இதெல்லாம் கடனெல்லாம் மாறி என் வாழ்க்கையில் எப்போ ஒரு வெளிச்சம் வரும், எப்போ என் வாழ்க்கை பிரகாசிக்கப்படும் அப்படின்னு போடுவாங்க. குழந்தைங்க கூட பிறகு நல்லா படிக்கிற குழந்தைகளை என்னென்னு சொல்லுவோம், நல்லா பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படிங்கிறோம். பிரைட்டுங்கிறத அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இதைவா நம்ம சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தின் தேவன் என்ன செய்கிறார், அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் கொடுக்குறாரு. விஷய பிரைட் ஃப்யூச்சர் அப்படின்னு மற்றவங்களை வாழ்த்துறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாழ்க்கையில் நலமான காரியங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கடவுள் செய்யும்போது அவங்க வாழ்க்கை பிரகாசிக்குது. பார்த்தீங்களா? அப்போது தேர் ஷால் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறோம். அப்படியே எப்படி சூரியன் எப்படி அந்த கதிர்கள் அப்படியே எல்லாத்து மேலே விழுகுதோ, அது மாதிரி ஆண்டவர் நீதியின் சூரியனாக அவங்க உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாக நம்மேல் உதிக்கத்தான் அவர் வந்தார். அப்போ அவர் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா பாவ இருள் அகன்று போகிறது, நோயெல்லாம் மாறி போகிறது, நம் கஷ்டமெல்லாம் மறைந்து போகிறது, கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுகிறது. அப்போது நம் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அதான் சொல்லியிருக்குது. அவர் அந்த நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும்
அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பிரகாசிப்பவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? இன்னொருவர் நம்ம பிரகாசிக்க முடியாது. பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர், எந்த மனுஷனையும். ஆகவே நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, அப்பா என் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறதே, எங்களுக்கு யார் விடிவு காலத்தை கொடுப்பா? எங்களுக்கு எப்போ விடியும்? என் வாழ்க்கையெல்லாம் இருண்டு போச்சே, இதையெல்லாம் எப்படி நான் மாற்றுவது? இதிலிருந்து எப்படி நான் மீள்வது? எனக்கு இருக்கிற தலைகுனிவு எப்போ நான் நிமிர்ந்து பார்க்க முடியும் என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அநேகரை இந்த உலகத்தில் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த இதில் சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ட்ரூ லைட். அப்படி சொன்னவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? இப்போ பிரகாசிக்கிறது எதுக்கு தெரியுமா? நான் பாரு எவ்வளவு பிரகாசமாக நான் இருக்கிறேன், என் லைஃப் எவ்வளோ பிரைட்டாக கடவுள் மாற்றிட்டாரு அப்படி சொல்கிறதுக்காக இல்லை, அநேகரை பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ அந்த பிரகாசத்தை நம்ம வாங்கி நம்ம என்ன செய்யணும்? நீதியின் சூரியன்ட்டு வாங்கி மற்றவர்களுக்கு நம்ம ஒளி வீசணும். இப்போ நிலா என்ன செய்யுது? பகலில் சூரியன்ட்டு அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இரவை பகலாக்குகிறது. பார்த்தீங்களா? அப்போ அது மாதிரி நாமும் கூட என்ன செய்யணும்? அவர் உலகத்தில் எல்லா மனுஷனையும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். ஆகவே அன்பான சகோதரனை சகோதரியே, அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, அவரிடத்தில் உங்கள் படிப்பை கொடுங்க. நல்ல பிரைட்டாக நீங்கள் நல்லா வளர்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த பிரகாசத்தை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக.